السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا. ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. வார்த்தைகள் சிறந்த வார்த்தை, ஏக வல்லவன் அல்லாஹினுடைய திருத்துவமான வார்த்தை திருக்குர்ஆன் என்றும், வழிகாட்டல் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல் என்றும், மறுமை நாள் வரைக்கும் வாழக்கூடிய நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோருக்கும் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் என்றும் உண்டாவதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கு நலவை நாடுகிறானோ அந்த மனிதனுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுப்பான் என்று சொன்னார்கள். இதன் அடிப்படையில் இந்த நேரத்தில் அல்லாஹ் எம் அனைவருக்கு நலவை நாடியதன் காரணமாக எம் அனைவரையும் இந்த இடத்தில் அவருடைய மார்க்கத்தை கற்பதற்காக ஒன்று விட்டிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று நாளை மறுமுறை நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தாலா எம் அனைவரும் ஒன்று கூட்டுவானாக. அதாவது நரகத்தின் வேதனைகளும் நரகவாதிகளும் என்ற தலைப்பினிலே இன்றைய உரையை அமைக்கலாம் நினைக்கின்றேன். நரகம் சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் 1 மணி நேரத்துக்கு மேலாக பேசலாம். எனக்கு வழங்கப்பட்ட நேரத்தை கருத்தில் கொண்டு மிக மிக அவசரமாக சுருக்கமாக முக்கியமான விடயங்களை பேசிக் கொள்கின்றேன். அன்பிக்கினி உறவுகளே, அல்லாஹு தாலாவும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவை ஈமான் கொள்வதோடு சேர்த்து என்ன செய்றாங்க, மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல் என்பதனை இணைத்துக் கொள்றாங்க. அதாவது அல்லாஹுவை ஈமான் கொள்வதோடு வேதங்களை ஈமான் கொள்ளுதல், மலக்குமார்கள் ரசூல்மார்கள் இவங்களை ஈமான் கொள்ளுதல் என்று செல்லாமல் மறுமை நாளை ஈமான் கொள்ளுதல் என்று சொல்றாங்க. இந்த மறுமை நாளை ஈமான் கொள்கின்ற அந்த அம்சங்களில் மறுமையுடைய நிகழ்வுகளில் ஒன்றுதான் நரகம் என்பது தீர்மானிக்கப்படுதல். பாவிகளுக்கு, காபிர்கள் நரகத்துக்கு செல்லுதல். அதாவது அவருடைய புதைகுடியிலிருந்து என்ன செய்வாங்க, எழும்புவாங்க. எழும்பிய உடன் இலா ரப்பிஹிம் யன்ஸுலூன், அல்லாஹ்வை பால் விரைந்து செல்வாங்க. அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து சென்று அதன் பின்னால் மகசருடைய மைதானத்தை கேள்வி கணக்கு இருக்கிறது. இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தால் அவருடைய கைகளில் வலக்கைகளில் பட்டுளைகள் வழங்கப்படும், அவர்கள் சொர்க்கவாதிகள். கெட்ட மனிதர்களாக வாழ்ந்து காபிராக வாழ்ந்து மரணித்தவர்களாக இருந்தால் இடக்கைகள் என்ன செய்யப்படும், பட்டுளையில் வழங்கப்படும், அவர்கள் நரகவாதிகள். எனவே ஒருத்தர் நரகம் என்று இருந்தால் அவர் நரகத்துக்கு அவர் அனுப்பப்படுவார், சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்துக்கு செல்லப்படுவார். இந்த தருணத்தில் தான் அன்பிக்கின் உறவுகளை, நரகம் என்றால் அதற்கு அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா நரகத்திற்கு வேறு பேர்களை என்ன செய்திருக்கின்றார், பயன்படுத்தியிருக்கின்றார். ஜஹன்னம், ஜஹீம், நார், ஹுதமா, சகர், ஹாவியா, சயீர், இப்படி நரகத்துக்கு பேர்கள் இருக்கு. இப்ப நாம் அறிஞ்ச வகையில நரகத்தில தண்டனை என்பது, இப்ப நாம் அறிஞ்ச வகையில நரகத்தினுடைய தண்டனை என்பது என்ன, நெருப்பால் மாத்திரம்தான் இருக்கும் என்று நாம் என்ன செய்யறோம், நினைக்கிறோம். நெருப்பால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒரு காஃபிரை நரகத்தில் தண்டித்து விடுவான். அந்த நெருப்பு பட்ட உடனே செஞ்சா அவருடைய உடல்கள் கருகி விடும் என்று நாம் நினைக்கின்றோம். நரகத்தினுடைய தண்டனைகள் நெருப்பும் இருக்கிறதான். நெருப்பு தவிர வேற எல்லாம் நாம் சாதாரணமாக இந்த உலகத்தில் அதாவது லுஹருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்ரிது பிஸ்ஸலா, லுஹருடைய தொழுகை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் வெப்ப காலத்தில் பிற்படுத்துங்கள், கொஞ்சம் குளிரான டைம்ல என்ன செய்யுங்க லுஹர் ஒழுப்பம் பிந்தி தொழுங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கண்டா, அந்த லுஹருடைய அந்த நேரத்தை அடிக்கக்கூடிய அந்த வெப்பம் இருக்கு, அந்த சூரியனுடைய வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்றிலிருந்து வருகிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு லுஹருக்கு நாம் உணர்ந்தோம், காலையிலிருந்து நாம் உணர்வோம், அசருடைய நேரம் வரைக்கும் உணர்வோம். அது என்ன சாதாரணமான ஒன்று கிடையாது, நரகத்தினுடைய மூச்சு காற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய ஆழத்தை சொன்னார்கள். எந்த அளவுக்கு நரகம் ஆழமானது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் திடீரென்று ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, பெரிய ஒரு சத்தம். இது சமியா வஜ்பத்தன், பாரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, ஒரு மலை ஒன்று விழுந்த அப்படியான ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. நபி அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ததுரூன மா ஹாதா, இப்ப சத்தம் ஒன்று கேட்டுச்சு தானே, இந்த சத்தம் என்ன என்று சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியாது, அல்லாஹும் வரசூலும், அல்லாஹும் அவருடைய தூதர்கள் தான் அறிவார்கள் என்று சொன்னாங்க. சொன்னது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபிஐ, இப்ப சத்தம் கேட்டுச்சு தானே, இது ஒரு கல்லு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் வீசப்பட்ட கல் தற்பொழுதுதான் நரகத்தினுடைய அடித்தளத்தை சென்றடைந்திருக்கின்றது, நரகத்தினுடைய அடியில் விழுந்திருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். 70 ஆண்டுகள். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நரகத்தினுடைய ஆழம் இருக்கு.
அப்ப நானும் நீங்களும் நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரகவாதியாக இருந்தால் நரகத்தினுடைய வாயிலை அடைய முடியுமா? சொர்க்கவாதிகளை கண்ணால் அவர்களை பார்த்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு நரகத்தினுடைய கொடூரம், அதனுடைய அகலம் நீளம் எப்படி இருக்கு என்பதை நாம் இந்த நபிகளார் கூறிய இந்த நபிமொழியின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு உறவுகளே, அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நாரிக்கும் ஹாதிஹி ஜுஸ்உன் மின் சபஈன ஜுஸ்அன். இப்ப நாம சமைக்கின்ற அந்த அதாவது வெப்பநிலை இருக்கு, அந்த நெருப்பு, இதெல்லாம் வந்து ஜுஸ்அன், நரகத்தினுடைய 70 பகுதிகளில் ஒரு பகுதி தான் இப்ப நாம் சமைக்கக்கூடிய நெருப்பு என்பது. அந்த நெருப்பு சாதாரணமாக என்னுடைய உடலில் பட்டால் என்ன செய்யுது? என்னுடைய ரோமங்கள் அப்படியே கருகி விடுகிறது, உடல்கள் அப்படியே கருகி விடுகிறது, சுட்டு விடுகிறது. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார், கீழ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த நரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த உலகத்திலே இருக்கிற நெருப்பு என்றால், இந்த நெருப்பு மாத்திரம் போதுமே அந்த காபிர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு என்று சொன்னார்கள். இவர் கேட்டதும் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னும் 69 பகுதிகள் இருக்கிறது, நரகத்தில் இருக்கிறது. அது அந்த ஒவ்வொரு பகுதிகளும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நெருப்பை போன்றதாக இருக்கும். அப்ப மொத்தம் 70 பகுதிகளும் சேர்ந்து ஒரு ஒரு நரகவாதி, ஒரு காபிரி அந்த நரகத்தில் பொசிக்கும் என்றால் எந்த அளவுக்கு வெப்பம் வாய்ந்தது, எந்த அளவுக்கு அந்த நெருப்பு என்பது சக்தி வாய்ந்த ஒரு தண்டனையை தரக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அடுத்ததாக ஒரு விடயம் தான், இப்ப நாம் என்ன செய்ய, இப்ப நாம் இருக்கக்கூடிய காலம் வெப்பநிலையான காலம். இதுக்கு முன்னர் நாம் இருந்தோம் குளிர்காலத்தில் இருந்தோம். அல்லாஹ்விடத்தில் நரகம் முறையிட்டது. அல்லாஹ்ட்ட நரகம் சொல்லுது, யா அல்லாஹ், என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என்னில் சில பகுதிகளை சாப்பிடுகிறது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹு தஆலா அல்லாஹ் நரகத்துக்கு என்ன செய்றான்? ஒரு அவகாசம் கொடுப்பான். மினஃபஸைனி, 2 மூச்சு காற்றுக்களை விடுமாறு அல்லாஹு தஆலா நரகத்திற்கு அவகாசம் கொடுக்கின்றார். ஒரு மூச்சு காற்று தான் குளிர்காலம், இன்னொரு மூச்சு காற்று வெப்ப காலம். இப்ப நாம் இருக்கக்கூடிய காலம். குளிராலும் நரகத்தில் வேதனை இருக்கிறது நரகவாதிகளுக்கு, கடும் வெப்பத்தினாலும் நரகவாதிகளுக்கு வேதனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, நரகம் என்று அவருக்கு, நரகவாதி என்று அவருக்கு முத்திரை குத்தப்பட்டதன் பின்னால், யுக்தா பி ஜஹன்னம யௌமஇதின் லஹா 70 அல்ஃப ஜிமாமின், 70,000 கடிவாளங்களுடன் மிக பிரம்மாண்டமான அந்த நரகம், ஒவ்வொரு கடிவாளத்துக்கும் 70,000 மலக்குமார்களை கொண்டு அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூறுகின்றான், وَسِيقَ الَّذِينَ كَفَرُوا إِلَى جَهَنَّمَ زُمَرًا حَتَّى إِذَا جَاءُوهَا فُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا أَلَمْ يَأْتِكُمْ رُسُلٌ. அதாவது நரகவாதிகள் நரகத்திற்கு கூட்டம் கூட்டமாக செல்வார்கள். அந்த நரகத்தினுடைய அந்த கதவில, அதாவது அதனுடைய கதவாடிய போன தருணத்தில் அதனுடைய காவலாளி, அந்த கதவுக்கு சொந்தமான, நரகத்தினுடைய கதவுக்கு சொந்தமான காவலாளி சொல்லுவார், வகால லஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் ருசுலுன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாதி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை ஓதி காண்பிப்பதற்காக வேண்டி ரசூல்மார்கள் உங்களிடத்தில் வரவில்லையா? இப்படியான ஒரு மறுமையுடைய நாள் இருக்கிறது, நரகம் என்று ஒன்று இருக்கிறது, இப்படி யாரும் உங்களை எச்சரிக்கவில்லையா என்று அந்த காவலாளி சொல்லுவார். அன்பிக்கினிய உறவுகளே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், நரகத்தில இந்த நரகவாதிகளை தூக்கி எறியப்படும். சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹ் சொல்கின்றான், خذوه فغلوا ثم الجحيم صلوا ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلوا. அவனை பிடியுங்கள், அந்த நரகவாதியை பிடியுங்கள், பிடித்து நரகத்திலே தூக்கி எறியுங்கள், சங்கிலிகள் அவனை பின்னி கட்டி போனுங்கள். இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அலீம், அல்லாஹ்வை அவன் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வுக்கு என்ன செய்தால் மாறு செய்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், சிறுக்கு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தான், அல்லாஹ்வை வணங்காமல் வேறொரு கடவுளை தன்னுடைய கடவுளாக வணங்கி கொண்டிருந்தான், அவன் ஏழைகளுக்கும் உணவளிக்கவில்லை என்று அவன் நரகத்திலே தூக்கி எறியப்படும். அன்றைக்கு உறவுகளே, நரகவாதியினுடைய உணவு என்ன? அது ஒரு வாழ்க்கை. அதைத்தான் நாம் சொல்றோம், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை.
சொர்க்கத்தில் ஒரு வாழ்க்கை, நரகத்திலும் ஒரு வாழ்க்கை. சொர்க்கவாதி உண்பதற்கு உணவும் இருக்கிறது, அதே போன்று நரகவாதி உண்பதற்கு உணவு இருக்கிறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் வேறு வசனங்களை சொல்கின்றான். இன்ன ஷஜரத ஜக்கூம், நரகவாதிக்கு ஜக்கூம் என்கின்ற அந்த முட்களான அந்த உணவுகள் இருக்கும். அந்த உணவுகளை, அதாவது உருக்கப்பட்டு கடுமையாக செம்பிலான ஒரு இது போன்று காய்ச்சப்படும். அந்த ஜக்கூம் என்பதனை உருக்கி செம்பால் போன்று காய்ச்சப்பட்டு அந்த நரகவாதியை அப்படியே பிடித்து நரகத்தினுடைய, அதாவது மையத்துக்கு இழுத்து செல்லப்படுவான். இழுத்து செல்லப்பட்டு அவனுடைய தலையிலே அந்த ஜக்கூம் என்கின்ற அந்த உருக்கப்பட்ட அந்த செம்பிலான அந்த இதை ஊட்டுமாறு அல்லாஹ் தாலா கட்டளை விடுவான். நரகவாதியினுடைய தலையில் ஊட்டப்படும். அவர் குடிப்பதற்கு நீர் என்ன? அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவர் குடிப்பதற்கான அந்த நீர் என்பது, அவர் நீர், அதாவது நரகத்திலே போட்டது நரகவாதி, எனக்கு நீரை தாங்கள் குடிப்பதற்கு தாகமாக இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கு நீர் வழங்கப்படும். அந்த நீர் அப்படி கொதித்த வண்ணம் இருக்கு. பாத்திரத்துல இப்ப நம்ம முட்டை வைக்கிற பாத்திரத்தை நீரை வச்சு அப்படி கொதிக்குது, அப்படி அதை விட பயங்கரமாக இருக்கும். அப்படியா நீரை கொடுக்கப்படும். அவருடைய முகங்கள் அந்த நீருடைய வெக்கை பட்டதும் அதனுடைய வெப்பநிலை பட்டதும் முகங்கள் அப்படி கருகி விடும். அந்த அளவுக்கு அந்த வெப்பநிலை, அந்த நீர் என்பது ஒரு வேதனையாக அந்த நரகவாதிக்கு இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய உறவுகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், நரகவாதிகளை நரகத்தில் எரிந்தால் நரக நெருப்பு அவரை சூழ்ந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இப்ப மஹ்ஷருடைய மைதானத்துல சூரியனுடைய வெப்பநிலையினால் சிலர்கள் என்ன செய்வாங்க, தன்னுடைய பாவத்துக்கு ஏற்றாமல் வியர்வையால் முக்கிக் கொண்டிருப்பாங்க, கழுத்து வரைக்கும், இடுப்பு வரைக்கும், முழங்கால் வரைக்கும். இதே போன்று அங்க மஹ்ஷருடைய மைதானத்துல அந்த காபீர், அந்த பாவி நரகவாதி வேதனையை அனுபவிச்சான். இப்ப அதே சமயத்துல இங்க நரகத்துக்கு வந்தவுடனும் அவனுக்கு நரக நெருப்பு தீண்ட போகிறது. எப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மின்ஹும் மன் தஅஹுது நாரு இலா கஅபைஹி, கணுக்கால் இருக்கித்தான் நம்முடைய கரண்டைக்கால், அது வரைக்கும் நரக நெருப்பு அப்படி தீண்டி திரி, அப்படி அப்படி அவரு, அதாவது அவருடைய அந்த உடலில் சுட்ட வச்ச, அதாவது கருக வச்சு கொண்டிருக்கு, கணுக்கால் வரைக்கும், கரண்டைக்கால் வரைக்கும். வமின்ஹும் மன் தஅஹுது இலா ரக்குபதைஹி, முழங்கால் வரைக்கும் நரக நெருப்பு சாப்பிட்டு கொண்டிருக்கும். வமின்ஹும் மன் தஅஹுது இலா ஹுஜ்ஸிஹி, அவருடைய இடுப்பு வரைக்கும் அந்த விலா எலும்போடு சேர்த்து நரக நெருப்பு அவரை தீண்டிக் கொண்டிருக்கும். இன்னும் ஒரு வாயத்தில் வருகிறது, அவருடைய கழுத்து வரைக்கும் நரக நெருப்பு அவரை தீண்டிக் கொண்டிருக்கும். தப்பிக்க முடியாது. எம்முடைய மனைவி எம்மை அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய முடியாது. எம்முடைய எஜமான், எம்முடைய தொழிலாளி, முதலாளி, எம் நாட்டு மன்னன், யாருமே அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வினுடைய தண்டனை. அதுதான் இந்த நாள் என்பது எமக்கு தயார்படுத்தப்பட்ட நாள் என்று சொல்லப்படும். யாருமே அல்லாஹ்விடத்தில் பொய்ச்சாட்டுகளை கூற முடியாது. அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அடுத்த ஒரு அம்சமாகத்தான் நரகத்திலே தூக்கி எறியப்படக்கூடிய, இப்ப நாம என்ன செய்யறோம், ஒவ்வொருத்தருடைய, அதாவது சமநிலைகள், அவருடைய நீளம் அகலம் பார்த்தா ஒரு சாதாரணமான உண்டு. அவருடைய பாரம் என்ன, ஒரு 78 கிலோ இருப்பாரு, ஒரு 6 அடி இருப்பாரு, ஒரு 100 அடி இருப்பாருன்னு வச்சுக்கோ. நரகவாதியினுடைய அந்த உடல் அமைப்பு எப்படி இருக்கு? இந்த தோல் இருக்கு. இந்த தோல் வந்துட்டு ஒரு செகண்ட் கடையில என்ன செய்யலாம், இந்த கையில பிடிங்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் முஸ்லிமில் வருகிறது, ஒரு பிரயாணி, வேகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணி தொடர்ச்சியாக விடாமல் தொடர்ச்சியாக 3 நாள் பிரயாணம் செய்தால் எப்படி அவனுடைய குறித்த அந்த இலக்கை அந்த பிரயாணத்தின் மூலமாக அடைந்து கொள்வானோ, அதே போன்று ஒரு நரகவானுடைய தோல் புஜம் மிக நீளமானதாக இருக்கும். அப்ப அவர் எப்படி பெரும் ஒரு உருவம் கொண்டவராக இருப்பார். நரகவாதியினுடைய பற்கள், கடவாய் பற்கள் என்பது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மிஸ்ல உஹத், உஹது மலை அளவு இருக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு மிக பெரும் ஒரு நரகவாதியுடைய தோற்றம் இருக்கு. அல்லாஹை மறுத்த காஃபிராக இருந்தால், ஷிர்க் செய்த மனிதனாக இருந்தால், நரகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தள்ளப்பட்டவராக இருந்தால் அவருடைய உருவங்கள் இப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் அனைவரை பாதுகாக்க வேண்டும். அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இப்ப நரகவாதி தூங்கணுமா இல்லையா? தூங்கினா இப்ப நாமளும் தான்
கடுமையா ஒரு வெப்பநிலையான நேரமா இருந்தாலும் சரி, ஒரு ஏசி போட்ட ரூமா இருந்தாலும் சரி, ஒரு பெட்ஷீட் ஒண்ணு தேவை போத்திட்டு தூங்குறது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் கூறுகின்றார் சூரத்துல் அராஃப் 41வது வசனத்தில், லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷ். நரகவாதிகள் அவர்கள் மேலால் போர்த்திக் கொண்டு உறங்குவதற்காக வேண்டி நெருப்பாலான போர்வைகள் அவர்களுக்கு வழங்கப்படும். சுபஹானல்லாஹ். நரகவாதிகள் குடிப்பதற்காக நீர் என்ன? நரகவாதிகளுடைய சீல்கள். அந்த நம்ம இப்ப புண்ணுல இருந்து அந்த என்ன வரும், டேமேஜாக என்ன செய்யும், ஒரு சில அசிங்கமான இதுகள் வரும், அதுகள் அவருக்கு கொடுக்கப்படும். பாருங்க, ஒரு புறத்துல நெருப்பு என்ன செய்து நரகவாதியுடைய உடலை தீண்டிக்கிருக்கு, கால் வரைக்கும், இடுப்பு வரைக்கும், கழுத்து வரைக்கும். அந்த வேதனையை தாங்க முடியல. அங்கே தண்ணி 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 என்று தண்ணீரை தாங்க என்று கூறுவாரு. அவருக்கு என்ன சுடுநீரை கொடுக்கப்படும். அந்த சுடுநீரை குடிப்பதற்காக, கொதித்த நீரை குடிப்பதற்காக வேண்டி அப்படியே கொண்டு போனா முகம் அப்படியே கருகி விடுகிறது. ஜக்கூம் என்கின்ற கல்லி முள்ளால் அவருக்கு உண்பதற்கு உணவு கொடுக்கப்படுகிறது. நரகத்தினுடைய மையப்பகுதியில் அவரை இழுத்துச் சென்று அவருடைய தலையிலே, அதாவது அந்த ஜக்கூம் என்பதை உருக்கி செம்பாலாக ஆக்கி அது தலையிலே ஊற்றப்படுகிறது. அடுத்த வேதனை தாங்க முடியாது. சுவர்க்கவாதிகள் சொர்க்கத்தில், உலகத்திலே அல்லாஹ்வை அஞ்சியவர்கள், 5 நேரமும் தொழுதவர்கள், உரியனது ஜகாத் கொடுத்தவர்கள், வசதி இருந்த ஹஜ் செய்தவர்கள், நோன்பு நோற்றவர்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில், நரகவாதிகள் நரகத்தில். காப்பாற்றுவதற்கு யாருமே கிடையாது. நரகம் சும்மாவா இருக்கும்? அது எங்களுக்கு போதாது 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 போதாது, இன்னும் தா தான் நரகம் இருக்கு. அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய வேதனைகளில் வேதனைப்படுபவர் நரகத்துக்கு சொந்தக்காரர் இருக்காங்க. யாரு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்துக்கு சொல்றாங்க. மரர்து பிகௌமின் லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாஸின் யக்மிஷூன வுஜூஹஹும் வ ஸுதூரஹும். அல்லாஹ்வின் தூதர் மிஹ்ராஜுடைய பயணத்தில் செல்றாங்க. செல்கின்ற பொழுது ஒரு கூட்டத்தை கடந்து சொல்றாங்க. லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாஸின், செம்பிலாலான மிக கூர்மையான நகம் அவர்களுடைய நகங்களாக இருந்தது. அவருடைய முகங்களையும் அவருடைய நெஞ்சு பகுதிகளும் அப்படி அது நகத்தினால், செம்பிலான நகத்தினால் கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த நகங்களை கொண்டு தன்னுடைய நெஞ்சு பகுதியை, முதுகுகளையும், அதாவது முகங்களையும் கிழிக்கக்கூடியவர்கள் யார்? மனிதனுடைய மானத்தில் விளையாடினவர்கள், மனிதனுடைய மாமிசத்தை புசித்தவர்களுக்கு தண்டனை தான் மறுமை நாளில். இது நரகவாதிக்கு என்ன அடுத்த தண்டனை? தன்னுடைய முகங்களையும் தன்னுடைய நெஞ்சுகளையும் என்ன செய்வாங்க? கிழித்துக் கொள்வாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஜீஉ பிர்ரஜுல் யௌமுல் கியாமா, மறுமுடைய நாளையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். கொண்டு வரப்பட்டு ஃபயுல்கா ஃபின்னார், நரகத்திலே தூக்கி வீசப்படுவார். நரகத்தில தூக்கி வீசப்படுவார். நரகத்திலே அவரை தூக்கி வீசியதும் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் அப்படியே வெளியில வந்து அந்த வேதனை தாங்க முடியாமல் கழுதை சுத்துவது போன்று சுத்துவார். இவர் கண்டது மற்ற நரகவாதிகள் கேட்பாங்க, என்னப்பா நீங்க தான் எங்களுக்கு தொலை சொன்னீங்க, ஜக்காத்தை கொடுங்கன்னு சொன்னீங்க, மற்றவனுக்கு அநியாயம் செய்யாதான்னு சொன்னீங்க, ஷிர்க்கு செய்யாதான்னு சொன்னீங்க, மது அருந்தாதான்னு சொன்னீங்க, விபச்சாரம் செய்யாதான்னு சொன்னீங்க, ஹராமான செயல்களில் ஈடுபடாதங்க எங்களுக்கு நீங்க புத்திமதி சொன்னீங்க, மார்க்கத்தை சொன்னீங்க, இது ஹக்கு என்று சொன்னீங்க, இது உண்மை என்று சொன்னீங்க, இது பொய்ன்னு சொன்னீங்க, இது நபிகளாருடைய சுன்னா என்று சொன்னீங்க, இது அல்லாஹ்வுடைய ஏவல் என்று சொன்னீங்க, நீங்க எங்களுக்கு நன்மையை ஏவினீங்க, தீமையை தடுத்தீங்க, நீங்க இப்ப ஏன் நரகத்தில் இருக்கீங்க? அவர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு நன்மையை ஏவினேன், நான் அதை செய்யல. உங்களுக்கு நான் தீமையை தடுத்தேன், அதை நான் செய்தேன். அதுக்கு அல்லாஹ் தந்த தண்டனை தான் இது. இன்னைக்கு வாப்பா என்ன செய்வாரு? சாராயத்தை குடிச்சிட்டு போதைக்கு அடிமை வாப்பா புள்ளையிட்ட சொல்ற, மான் குடிக்கப்படாம், சாராயத்தை குடிக்கப்படாம், ஹராம்பர். ஆனா அவரு குடிப்பாரு, அதை கேட்கலாம். மனைவி இங்க கேட்கலாது, புள்ளைகளுமா இருக்க வாப்பாவை பார்த்து புள்ளைகளும் கேட்கலாம். அது எந்த விருப்பம்? இவருக்குரிய தண்டனா இது. சில உலமாக்கள் இருக்காங்க, யாரையும் குறை செல்ல முடியாது, அல்லாஹ் வாயில.
அவங்க என்ன செய்வாங்க? மக்களுக்கு நல்லதை சொல்லுவாங்க, வட்டியே வேண்ட வேண்டாம்பாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்த சில உலமாக்களை தவிர அவங்கதான் முதலாவது வட்டியை வாங்குவாங்க. அப்ப இவருக்கு என்ன தண்டனை? இதான் தண்டனை மறுமையில. அல்லாஹ் அனைவரையும் என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அப்ப என்ன செய்யும்? அதாவது நரகத்தின் நுழைவிக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன? ஒரு விஷயத்தை, ஒரு நல்லத்தை ஏவினா நாம அதை பின்பற்றோம். நீ அதை செய்யாத என்றா அவன் செய்யாம இருப்பான். அதுக்கு முதல் நாம் என்ன செய்யணும்? அந்த ஹராமானவற்றை நாம் நெருங்க கூடாது. தொழுன்னு சொன்னா முதலாவது நாம தொழும். அவர் சொல்லிட்டு அவர் செய்கிறாரோ இல்லையோ, ஆனா நாம அதை செய்யாம இருந்தால் எமக்குரிய தண்டனையாக இது அமைந்துவிடும். அடுத்ததாக அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, ஆஹ் அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாதிகளை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள். சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. குல்லு உதில்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பிர், அகம்பாவம் பிடித்த பெருமை அளிக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் நரகவாதிகள் சொன்னார். அதாவது என்ன என்றால், உதுல்லின் ஜவ்வாலின் என்பால் பிடிவாத போக்கு. இப்ப சில குடும்பத்தில் ஒரு தலைவர் இருப்பாரு, அவர் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு வருவாரு, ஒரு கட்ட முடிவெடுத்துட்டு வருவாரு. அதுக்கு எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் அந்த முடிவை அங்கீகரிக்கும், இல்லாட்டி அவருக்கு கோவம். அது ஒரு பிடிவாதம். இது ஒரு கெட்ட ஒரு விடயம். இப்படி பிடிவாதத்தோடு மார்க்க விஷயங்கள்ல பிடிவாதங்கள், இப்படி பிடிவாதங்களோட செய்திகளா இருந்தால், அல்லது பெருமை, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த உலகத்துல பிடிவாதமா நடக்க வேண்டாம். அப்ப பிடிவாதங்களோடு இருந்தால், அகம்பாவங்களோடு இருந்தால் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருப்போம். அதாவது அல்லாஹு தாலா சூரத்து ஜுமரில் 60வது வசனத்தில் சொல்கின்றான், வயோமல் கியாமத்தி தரல் லதீன கதபு அலல்லாஹி வுஜூஹுஹும் முஸ்வத்தா, மறுமுனை நாளையில் சில முகங்கள் அப்படியே கருப்பாக இருக்கும், வாடி வதங்கிய வண்ணம் இருக்கும். அவர்கள்தான் மஸ்வன் லில் முத்தகப்பிரி, பெருமை அளிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நரகம்தான் என்று சொல்லப்படும். அப்ப அந்த பெருமை என்பது இருந்தால் நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறலாம். அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, அடுத்த ஒரு அம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலகத்துல அல்லாஹ் சிலர்களுக்கு நியமத்தை கொடுத்திருக்கின்றான். பெரும் ஒரு சொத்து செல்வங்கள், ஒன்றுக்கு 2 காரு, 3க்கு 4 வீடு, 3க்கு 4 அதாவது வைஃபு, ஒரு என்ஜாயா வேண்டி சார் தூங்குறதுக்கு ஒரு ஆஹ் ஒரு மெட்ரஸி, ஒரு ஏசி, நீ அவர் நினைச்ச மாதிரி விரும்பினமாய் ஒவ்வொரு நாட்டுக்கு போகலாம், பறந்து போகலாம், நடந்து போகலாம், அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்பு, அப்படியெல்லாம் ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கான் அல்லாஹ். அது தவறான முறையில் என்ன செய்யறாரு? பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய நியாமத்தை தவறான முறையில பயன்படுத்திய மனிதன் மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். கொண்டு வரப்பட்டு அவரே என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்திலே அப்படியே ஒரு போட்டு எடுப்பான். இப்ப உலகத்திலே சொகுசாக வாழ்ந்தாரு, மாடி வீட்டு சொகுசான சொத்து செல்வங்களோட வாழ்ந்தாரு, ஹராத்தோட வாழ்ந்தவர். அவன் நரகத்துல ஒரு குடி ஒண்ணு போட்டு அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படியே போட்டு எடுப்பான். எடுத்துட்டு அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, நீ உலகத்துல இதை விட நல்லா வாழ்ந்தீங்க. அவர் சொல்வாரு, வல்லாஹியா அல்லாஹ், இதே போன்று ஒரு வாழ்க்கை நான், அதாவது சொல்வதாக இருந்தா, ஒரு சந்தோஷமான வாழ்ந்ததே கிடையாது. ஏன் சொல்றான்னா, அந்த அளவுக்கு அந்த நரகத்தினுடைய வேதனை. இந்த உலகத்துல இப்ப செல்ல போனால் ஒரு மன்னர் எப்படியெல்லாம் சொகுசாக வாழ்றார். அவர் ஹராமான முறையில் வாழ்ந்தவராக இருந்தார். அவர் நரகத்திலே அல்லாஹ் போட்டு எடுத்தவுடன், நீ உலகத்துல வாழ்ந்த சொகுசான வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் சொகுசான வாழ்க்கை வாழலன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு நரகத்துடைய வேதனை இருக்கு. உலகத்திலே கஷ்டங்கள் நிறைந்த மன்னன் ஒரு மனிதன், எங்கு பார்த்தாலும், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு வாழ்கின்ற ஒருத்தர், உண்மையான முறையில ஒரு கவலை, கஷ்டங்கள், குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக கடும் கஷ்டம், கவலையோடு இருக்கார், பொறுமையாக இருக்கார் இந்த மனுஷர். அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த மனிதரை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவார். இவரை சுவர்க்கத்தில் அல்லாஹ் அப்படியே தாட்டு எடுப்பான். சொர்க்கத்துல போட்டு ஒரு எடுப்பான். எடுத்துட்டு கேட்பான், உலகத்துல நீ கவலைப்பட்டாய் தானே, தொழில் இல்லைன்னு கவலைப்பட்டாய், உண்பதற்கு உணவில்லை என்று கவலைப்பட்டாய், உடுப்பதற்கு உடை இல்லை என்று கவலைப்பட்டாய்,
உன்னோட கொள்கையே மக்களுக்கு எத்தி வைக்கின்ற விடயத்தில் மக்களுடைய பேச்சுகள் இருந்து உள்ளம் நோகுது என்று கவலைப்பட்டாய். அந்த கவலைக்கு இந்த சொர்க்கத்தை நான் தந்த இன்பம் ஈடாகதான்னு அவர் சொல்வார், இல்லையா அல்ல, அது சின்ன ஒன்றத்தான் வழங்குவார். அந்த அளவுக்கு சொர்க்கத்தின் இன்பம் இருக்கு. அப்ப நாம் எதை ஆசைப்படணும்? சொர்க்கத்தை ஆசைப்பட வேண்டும். அன்பிக்கின் உறவுகளே, அதாவது ஒரு மனிதர், இப்ப நாம் நரகம் நுழைவதற்கான முதல் காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய ஏவலை எடுத்து நடக்காமல், அல்லாஹ்வினுடைய விளக்கலை விட்டு விலகி விடாமல், நபிகளாவுடைய சுண்ணாவை தூக்கி எறிந்து விட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்ந்தால் நரகம் ஒரு பக்கத்திலே நமக்கு வாஜிபாயிடும். இரண்டாவது யாரு? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நானும் கண்ணால பார்க்கல, யாருமே கண்ணால பார்க்கல. ஷைத்தான். ஷைத்தான் என்ன செய்வான்? ஆகப்பெரிய ஒரு கட்டிக்காரன் தான். ஆகப்பெரிய எம்மை வழிகெடுக்கக்கூடிய ஒரு ஃபித்னாக்காரன் ஷைத்தான். ஒரு மஸ்ஜித் இருக்கு, இந்த மஸ்ஜிதை தாண்டித்தான் தியேட்டருக்கு போகணும் படம் பார்க்கறதுக்கு என்றாலும், அந்த மஸ்ஜிதுக்கு போனா நன்மையை செய்யலாம் என்று நன்மையை நோக்கி போற மனுஷனை கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தியண்டா, அவர்கிட்ட போயிட்டு வந்தா அதான் சொல்லிடும். அதுக்கடையில நான் சில மஸ்ஜிதுக்கு போலாம்ன்ற ஒரு எண்ணத்தை தந்து அங்க தியேட்டரை போக சொல்லுவோம். அங்க போனா என்ன படம்னு பார்க்க சொல்லு, போஸ்டரை பார்க்க சொல்லு. போஸ்டரை பார்த்தா எத்தனை பைசா, காசு எவ்வளோன்னு பார்க்க சொல்லு, பணம் எவ்வளோன்னு. 50 ரூபாவா? அப்ப நம்ம பாக்கெட்ல இருக்கு, இது காணும். பாக்குற டைம் என்ன அவனுக்கு மாத்தி தூங்குவதானா, இப்படி உள்ள தெரிச்சுவான். சைத்தான் ஒரு வஸ்வாச கொண்டு வருவான். கொண்டு வந்து நம்மளை என்ன செய்வான்? வழி எடுத்துருவான். இசா தொழுகையும் அடிவட்டுப்பி. படம் பார்த்த சோப்புல ஊட்ட வந்து தூங்கிட்டாரு. சுபோ தொழிலும் அடிபட்டுப்பி. சுபோ தொழாம தூங்கினாரு. திம்மத் இல்ல, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் இல்ல. சுபோ தொழுகை இல்லாம தூங்கி எழுப்பினாரு. உம்மட முகத்தை பார்த்தா, உம்மா இவர முகத்தை பார்த்தா, மகண்ட முகத்தை பார்த்தா எத்தனை தேங்காய் உடைக்கணும் அளவுக்கு அவரோட முகம் அப்படி இருக்கும். ஒரு கோவத்தோடும் ஒரு உள்ளத்துல ஒரு சாந்தி ஒன்று இல்ல, ஒரு சிரிப்பு ஒன்று இல்லாம முகம் அப்படி இருக்கு. மறுமுடைய நாளையில் நரகவாதிகள் நரகத்துக்கு என்றும் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு என்று தீர்மானிக்கப்பட்ட பின்னால் குத்பத்து ஷைத்தான், ஷைத்தான்ட ஒரு பயான் ஒன்று இருக்கு. ஷைத்தான் ஒரு உரை ஒன்று நிகழ்த்துவான். சூரத்து இப்ராஹிம் 22வது வசனத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறார். உங்களுடைய இல்லங்களுக்கு சென்றால் புரட்டி பாருங்க. எல்லோரும் நிற்போம், சொர்க்கவாதிகள் நிற்போம், நரகவாதிகள். ஷைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் எம் அனைவருக்கும் என்ன செஞ்சான்? ஒரு வாக்குறுதியை தந்தான், எனக்கும் ஒரு வாக்குறுதியை தந்தான். அதை நான் தான் மீறிட்டேன். அது எந்த தப்புதான். நான் தான் உங்களை பாவத்துக்கு உங்களை அழைத்தேன், விசாரத்துக்கு அழைத்தேன் நான் தான். ஆனா நீங்க வந்துட்டீங்க. இது என்ன மேல தப்பு இல்ல, என்ன நீங்க குற்றம் சாட்ட முடியாது. இது உங்களுடைய தப்பு. பலா தலுவனி வலுவனி அன்ஃபுஸக்கும், என்னுடைய தப்பு கிடையாது. நீங்கள் தான் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்றைய நாள் எனக்கும் உங்களுக்கும் நீங்கள் செய்த பாவத்துக்கும் தவறுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. ஷைத்தான் அப்படி ஒதுங்கிடுவான். இதுல என்ன வழங்குது? ஷைத்தான் ஒரு சுயநலவாதி. மறுமையில் நாம் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய தண்டனை எல்லாம் அதுக்கு காரணம் யாரு? நாம் தான். இப்ப சிலர்கள் செய்றாங்க, விசாரம் செய்வாங்க, மது கொள்ளை இப்படி எல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஒரு ஒரு மார்க்கம் சொல்லாத ஒரு நம்பிக்கை என்னன்னு அவங்கள்ட்ட மறுமையில் அல்லாஹ் கேட்பான் தானே. அப்ப அல்லாட்ட லேசா தெளிக்கிறான், சைத்தான் தான் வழி எடுத்து சைத்தான மேல பழிய போடலாம். சைத்தான மேல பழிய போடலாமா? அவன் சொல்லுவான், என்ன அது உன்னுடைய தப்பு தான். அப்ப நரகத்துக்கு நுழையக்கூடிய மிகப்பெரும் ஒரு காரணியாக ஷைத்தான் இருக்கு. இந்த ஷைத்தானுடைய வஸ்வாசான அந்த எண்ணங்களிலிருந்து என்ன செய்யணும்? எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வது. நரகத்தினுடைய தீங்கிலிருந்து என்ன செய்யலாம்? நாம் எம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். அன்புக்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த நரகம் என்பது அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், சூரத்துல் முத்தஸிர்
47வது வசனங்கள் அப்படி அந்த தொடர்களை சொல்றான். நரகத்தில் நரகவாதி நுழைவிக்கப்படுவதற்கான காரணங்கள் ஒன்றுதான் தொழுகையை வீணடித்தல். இந்த உலகத்துல வாழ்கின்ற பொழுது 5 நேர தொழுகையை தொழாமல் பொடுபோக்காக தொழுகையை விட்டவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். மா அசலக்கும் ஃபீ சகர். சகர் என்கின்ற அந்த நரகத்தில் நுழைக்கப்பட்ட அந்த தொழிலாளிகளை பார்த்து கேட்பார்கள், இந்த நரகத்தில் உங்களை நுழைவித்த காரணம் என்ன, காரணி என்ன? ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சிருக்கோம், அந்த தவறு என்ன என்று கேட்கப்படும். காலு லம் நக்கும் மினல் முசல்லீன். உலகத்துல வாழ்கின்ற பொழுது நாங்க தொழுகையாளியாக இல்லை. அசர் தொழுகையை தொழல, லுஹர் தொழுகையை தொழல, மகரிப் தொழுகையை தொழல, சுபஹ் தொழுகையை தொழல, சுபவுக்கு தூங்கி விட்டேன், தொழுகையில பொடுபோக்காக இருந்தேன், அதனால்தான் இந்த நரகத்தில் நான் நுழைவிக்கப்பட்டுள்ளேன். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். ஏழைகளுக்கு நாங்கள் என்ன செய்யல, உணவளிக்கவில்லை என்று சொல்லப்படும். அந்த பாவிகள் சொல்வார்கள். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். வீணான பாவமான காரியங்களை செய்பவர்களோடு நாங்களும் இருந்து பாவங்களை செய்தோம். வீணாக எங்களுடைய வாழ்க்கையை பாவத்திலே கழித்தோம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். எங்களுக்கு ஒரு மறுமை நாள் இருக்கிறது, அதில் சுவர்க்கம் இருக்கிறது, அதில் நரகம் இருக்கிறது. அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் எம் அனைவரையும் விசாரிப்பான் என்று மறுமையுடைய நாளை நாங்கள் செய்தோம். நுகذிபு, பொய்ப்பித்தோம். ஹத்தா அதானல் யகீன். மரணம் எங்களுக்கு வந்தடைகின்ற வரைக்கும் தொழவில்லை. பாவமான வீணான விடயங்களைத்தான் வீணானவர்களோடு செய்திருந்தோம். ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம் மரணிக்கின்ற வரைக்கும். இவர்கள் தான் என்ன செய்வாங்க, சக்கர் என்கின்ற நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள். நரகவாதி ஆனா அங்களை வந்துட்டு இவர் வந்துட்டு நம்மடால் தான் அவர் உங்களால் தான் பாவங்களை தண்டனைகளை வித்தியாசம் கிடையாது. நரகவாதியுடைய அந்த தோல் புஜங்கள், அவர் உருவங்கள் எப்படி இருக்கும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொண்டார்கள். எனவே அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, எம்முடைய இந்த நேரத்திலிருந்தே நம்முடைய உள்ளத்தில் நாம் ஒரு நியத்தை பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சொர்க்கவாதி ஆகுவதா அல்லது நரகவாதி ஆகுவதா? எல்லோருடைய ஆசையும் சொர்க்கவாதி ஆக வேண்டும். சொர்க்கவாதி ஆகுவதாக இருந்தால் என்ன செய்யணும், சொர்க்கத்துக்கு ஏற்றாப்புல நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் மிக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எந்தெந்த விடயங்கள் பாவமான விடயங்கள் செய்தால் நரகத்துக்கு இட்டு செல்லுமோ அத்துணையை விட்டுவிட்டு எதையெல்லாம் செய்தால் சொர்க்கத்துக்கு இட்டு செல்லுமோ அத்துணையும் செய்தவன்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மனைவரையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்தார்கள் என்றால், சஹாபாக்களோடு இருக்கின்ற பொழுதோ நரகத்தை பற்றி சொன்னார்கள். நரகத்தை பற்றி சொல்றாங்க, நரகத்தினுடைய தன்மைகள் அப்படி சொல்றாங்க. சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லிவிட்டு அப்படியே முகத்தை திருப்பி என்ன செய்வாங்கண்டா, அல்லாஹ்விடத்தில் நரகத்துக்காக வேண்டி நரகத்தில் இருந்து பாதுகாப்பு தேடும், நரகத்தினுடைய தீண்டில் இருந்து நரகத்திற்கு நான் நரகவாதியாக செல்வதில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. திரும்பி என்ன செஞ்சாங்க, நபி அவங்க நரகம் சம்பந்தமாக சொன்னாங்க. சொல்லிவிட்டு திரும்பி சொன்னாங்க, நரகத்தில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, வலோ பிஷக்கி தம்ரா. ஒரு ஈச்சம்பழத்தின் ஒரு பாதி ஆச்சும் நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் கொடுங்க, தர்மமாக கொடுத்துட்டு நரகத்தினுடைய தீண்டிலிருந்து நரகத்தினுடைய அந்த அந்த வெப்பமான நெருப்பினுடைய அந்த சூட்டிலிருந்து நரகத்தினுடைய வேதனையிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்கள். ஈச்சம்பழம் கொடுக்கையாச்சும் இல்லையா, ஒரு பாதி ஈச்சம்பழமாச்சும் கொடுக்க இல்லையா? அப்படி இல்லை என்றாலும் நீங்கள் நல்லவற்றை பேசுங்கள், அதன் மூலமாக என்ன செய்யலாம், நீங்க சொர்க்கம் நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, என்னுடைய ஆசையும் தான் உங்களுடைய ஆசையும் தான் நாம் அனைவரும் ஒரு சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும். நாளை மறுமுறை நாளையில் நரகத்திலே நரகவாதிகள் இருக்கின்ற பொழுதோ அந்த நரகவாதிகளுடைய அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை தான், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நரகவாதிகள் சொல்லுவாங்க,
வகுல்னா நஸ்மஉ அவ் நாகிலு, நாங்க மார்க்கம் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இது ஹராம், இது ஹலால், இந்த நேரத்துக்கு தொழுகை தொழ வேண்டும், ஜகாத் இப்படித்தான் கொடுக்கணும், ஹஜ் செய்ய வேண்டும், உம்ரா செய்ய வேண்டும், மற்ற மனிதர்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும், பாவத்தின் பால் செல்லக்கூடாது, நன்மையின் பால் செல்ல வேண்டும், இஸ்லாமிய குடும்பமாக என்னுடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும், தொழில் செய்வதாக இருந்தால் அது இபாதத்தான முறையில் செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் நல்லவற்றை சொன்னாங்க. நஸ்மாவு அவு நஅகிலு, நாங்க என்ன செய்யல, அது செவியேற்கல, யோசிக்கல, அதனால என்ன செய்யறோம், நாங்க நரகத்தில இருக்கோம். அப்ப என்ன செய்வோம்னா, சொர்க்கத்துக்கு நாம் செல்வதாக இருந்தால் நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு மார்க்க விடயங்களை உள்ளத்தில் உள்வாங்கி சிந்தனையால் சிந்திச்சு சொர்க்கத்துக்கு நான் செல்ல வேண்டும், சொர்க்க சிட்டுக்குருவியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கோடு என்ன செய்யணும், நம்முடைய இன்றிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை செய்யணும், அமுல்படுத்த வேண்டும். அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, நரக நெருப்பு என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. நரகத்தினுடைய ஆழம் என்பது, அதனுடைய விசாலம் அகலம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. நமக்கு தெரியும் சிராத் என்கின்ற அந்த பாலம், அதை கடக்கின்ற பொழுது அதை கடந்துதான் என்ன செய்வார்கள், சொர்க்கவாதிகள் போக வேண்டும், எல்லோரும் அதை கடக்கத்தான் வேண்டும். எல்லா வாரிசுவா அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் கூறுகின்றார், எல்லாரும் அதை செய்யணும், கடந்தே ஆகத்தான் வேணும். மலக்குமார்கள் எல்லாம் யா நப்சி யா நப்சி என்று இருப்பாங்க. ஏன்? கீழுக்கு நரகம், நரகத்துடைய நெருப்பு கொதித்துக் கொண்டிருக்கும். இன்னும் எனக்கு நரகத்திலே போடுவதற்கு ஆள்தா, இன்னும் ஆக்கள் தாங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும். கீழுக்கு நரகம். ஒரு பக்கத்தில் இரத்த உறவுகளை கொண்டு அல்லாஹ் வைத்திருப்பார். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இரத்த உறவுகளை துண்டித்த மனிதனாக இருந்தால் அல்லாஹு தஆலா இரத்த உறவை ஒன்று போல் வைத்திருப்பார். இரத்த உறவை முறித்தவராக இருந்தால் அந்த இரத்த உறவின் மூலம் அவர் நரகத்தில் தள்ளப்படுகிறார். அமானத், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அமானித மோசடி செய்த மனிதனாக இருந்தால் அமானிதத்தை அல்லாஹு தஆலா உருவத்தை போன்று வைத்திருப்பார். அந்த அமானிதம் என்பது அவர் நரகத்திலே தள்ளிவிடுகிறது. எனவே அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, இந்த சந்தர்ப்பத்தில் தான் சிலர்கள் அல்லாஹ்விடத்தில் விவாதிப்பார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் சிலர்களை என்ன செய்வான், நரகத்திலே போட்டு விடுகின்றார். சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரரான அந்த மனிதர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், உலகத்திலே வாழ்கின்ற பொழுது என்னோடு தான் நோன்பு நோட்டார், என்னோடு எனக்கு பக்கத்தில் தொழுதவர், என்னோடு தான் இபாதத் செய்தார், நான் சுவர்க்கத்தில் என்னோடு இருந்த அமல் செய்தவர் நரகத்தில், நீ அவரை நரகத்திலிருந்து வெளியேற்று என்று அல்லாஹ்விடத்தில் மூமின்கள் விவாதிப்பார்கள். அதன் பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுவான், இவங்க யார் தெரியுமா, நன்மையும் தீமையும் கலந்து செஞ்சவங்க, நன்மையும் தீமையும் கலந்து செஞ்சவங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கூறுவான், நீங்க என்ன செய்யுங்க, நரகத்துல சென்று உங்களுக்கு விரும்பியவர்கள் என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கன்னு சொல்லப்படும். எனவே அன்பிக்கினிய ஈமானிய உறவுகளே, எம்முடைய இலக்கும் உங்களுடைய இலக்கும் இன்றிலிருந்து எம்முடைய துஆக்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அஊது பில்லாஹி மின் ஃபித்னத்தின் நார், நரகத்தினுடைய ஃபித்னாவில் இருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அடுத்த இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நோக்கி செல்கிறார்கள். அந்த சஹாபி என்ன செய்யறான்னா ஒரு கவலையாக இருக்கார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் கேட்காங்க, ஏன் கவலையாக இருக்கீங்க? அவர் சொன்னாரு, யா அல்லாஹ், மறுமையில நரகத்தில தார தண்டனையை இந்த உலகத்தில் நீ தந்திடு, இல்லைனா பிரார்த்தனை செய்யுன்னு சொன்னார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, நீ அப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே நல்ல வாழ்க்கையை தா, மறுமையிலும் நல்ல வாழ்க்கையை தா. அல்லாஹு தஆலா மறுமையில் தர இருக்கக்கூடிய தண்டனை இந்த உலகத்தில் தந்தால் மனிதர்களாகிய நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த மனிதனுக்கு சொன்னார். அப்ப நாம் என்ன செய்யணும் துஆக்கள்ல, யா அல்லாஹ், நரக நெருப்பிலிருந்து என்னை முற்று முழுதாக பாதுகாத்து விடு, என்னையும் என்னுடைய குடும்பத்தினையும் நான் சுவர்க்கத்துக்குத்தான் செல்ல மாட்டேன். கொஞ்சமாச்சும் போயிட்டு வருவோம் அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது. நான் சொர்க்கவாதியாக மரணிக்க வேண்டும் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அனைவரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அனைவரையும் அல்லாஹு தஆலா நுழைப்பான.
நுழைவிப்பானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஏதாவது விடயத்தை நீங்கள் கேள்விப்பட்டால் பிறருக்கு எத்தி வைங்கள் என்று சொன்னார்கள். எனவே நரகம் தொடர்பாக நபி அவர்கள் கூறிய அனைத்து, அதாவது மிக பெரும்பாலான ஹதீதுகளை நாம் கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கூற்றுகள் சிலவற்றை கேட்டிருக்கின்றோம். நரகம் தொடர்பாக இன்னும் சிலர்களுக்கு நாம் எத்தி வைப்போமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.